சொல்லுகிறேன், தோப்பேத்திலே அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மண்பாண்டம். இது குறித்து வெளியேறப்பட்ட சத்தியங்களை தேவன் எரேமியாவுக்கு வெளிப்படுத்தினார். எரேமியாவின் காலத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து எரேமியாவின் காலத்தின் பின்னணி என்ன, அதை தொடர்ந்து எரேமியா 19வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தோப்பேத், அதுல விசேஷமாக தோப்பேத் என்கிற இடத்திலே அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மண்பாண்டத்தை குறித்த ரகசியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா வாழ்ந்த காலம் எதுவென்றால், யூதா ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற காலமாய் காணப்பட்டிருந்தது. ஏனென்றால் இந்த எரேமியாவை ஒரு விசேஷித்த காரியமாய் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் எரேமியா பாபிலோனிய சிறைப்பிடிப்பாகிய 3 சிறைப்பிடிப்பின் காலத்திலும் அவர் வாழ்ந்து வந்தார். பாபிலோனிய சிறைப்பிடிப்பை 3 விதமா நாம் பார்க்க முடியும். யோயாக்கீம் என்கிற ராஜாவின் நாட்களில் முதலாவது சிறைப்பிடிப்பும், 2வது சிறைப்பிடிப்பு யோயாக்கீன் என்கிற ராஜாவுடைய நாட்களில் 2வது சிறைப்பிடிப்பும், 3வதாக சிதேக்கியா நாட்களிலே உண்டான சிறைப்பிடிப்பு. ஆக இந்த 3 சிறைப்பிடிப்பின் காலத்திலேயும் எரேமியா எருசலேமில் இருந்தார். எரேமியா இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த எரேமியா வாழ்ந்த காலத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டும். யூதா ஜனத்தினுடைய பாவங்களை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து அவர்களை கண்டித்து உணர்த்தி தேவனிடமாய் திருப்பக்கூடிய ஓர் உன்னதமான ஊழியத்தை செய்தவர்தான் கர்த்தருடைய தாசனாகிய எரேமியா. இந்த எரேமியாவுக்குள் இருந்த பாரம் என்ன? இந்த எரேமியா பல தேசங்களை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் என்பதை எரேமியாவின் புஸ்தகம் கடைசி பகுதியில் பார்க்க முடியும். அதாவது 40க்கு மேல உள்ள அதிகாரங்களை 47, 40, 49 சொல்லி அந்த கடைசி பகுதிகளில் பல தேசத்தாரு குறித்த தீர்க்க தரிசன வாக்கியத்தையும் அவர் எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த எரேமியாவை தேவன் எதற்காக பயன்படுத்தினார் என்று சொன்னால், இஸ்ரவேல் மற்றும் யூதாவுடைய பாவங்களை, அவருடைய துணிகரமான காரியங்களை தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கடிந்து கொண்டு அவர்களை சீர்படுத்துகிற காரியங்களிலே எரேமியா காணப்பட்டிருந்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆக இந்த பின்னணியின் அடிப்படையிலே எரேமியா 19வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தோப்பேத்தை குறித்து இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் முதலாவது அந்த எரேமியாட்ட சொல்றார். எரேமியா 19வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு என்று அங்கே சொல்லுகிறார். அதை தொடர்ந்து நான் உன்னோடு சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து என்று 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் 4ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போமேயானால், ஜனங்கள் கர்த்தரை விட்டு பாகாலை அவர்கள் நாடினார்கள். அதாவது பாகாலுக்கு தகன பலிகளை தகனித்தார்கள், பாகாலின் மேடைகளை கட்டினார்கள் என்றெல்லாம் 5ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். அதை தொடர்ந்து ஆண்டவர் அந்த பாவம் செய்த சந்ததியை, பாவம் செய்த யூதா ஜனத்தை ஆண்டவர் தண்டனைக்கு உட்படுத்துகிறார். எப்பொழுதுமே நீங்க வேதத்தை கவனித்து பாருங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் கவனிக்கும் போது எங்கெல்லாம் ஜனங்கள் பாவம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் தேவன் நீதியான தண்டனையை கொண்டு வருகிற காட்சியை பார்க்க முடியும். தாராளமா பார்க்கலாம். சோதோம் பட்டணத்தாராக இருக்கட்டும், நினிவே பட்டணத்தை குறித்த காரியமாக இருக்கட்டும், இன்னும் பலவிதமான சூழல்ல மக்கள் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கும் தேவனுடைய தாசர்களுக்கு எதிரடை பண்ணின விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் கவனிக்கும் போது தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். எங்கே பாவம் காணப்படுகிறதோ அங்கே தேவனுடைய நீதியான தண்டனையும் வெளிப்பட்டிருக்கும். ஆக பிரியமானவர்களே, இந்த செய்தியிலையும் நாம் கவனிக்கிறோம். ஆண்டவர் குயவன் வணைந்த, குயவன் உருவாக்கின ஒரு கலசத்தை, கலசம் என்றால் ஒரு மண்பானை, மண்பாண்டம், அந்த மண்பாண்டத்தை கொண்டு போய் இப்போது என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். எரேமியா மூலமா தேவன் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எதுக்காக இந்த மண்பாண்டம் அப்படி சொன்னா, இந்த மண்பாண்டம் எதற்கு அடையாளம் தெரியுமா? இந்த மண்பாண்டத்தை பிற்பாடு உடைத்து போட சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், எரேமியா 19வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து கவனிக்கும் போது, அவனை கொண்டு போக சொன்ன அந்த குயவன் வேலையான அந்த கலசத்தை உடைத்து போட சொன்னார். நீ உடைத்து போட்டு நீ என்ன சொல்லணும் தெரியுமா? 11ஆம் வசனத்தை கவனிங்க.
அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன், இந்த நகரத்தை உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடமில்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தையும் பாருங்க, 12ஆம் வசனமும் முக்கியமானதுங்க. இவ்விதமாக நான் இந்த ஸ்தலத்துக்கும் இதன் குடிகளுக்கும் செய்து இந்த நகரத்தை எப்படி ஆக்குவேன்? தோப்பேத்துக்கு சரியாக்குவேன். தோப்பேத் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. தோப்பேத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? the place of burning அப்படின்னு சொல்ல முடியும். எரிகிற இடம். the place of burning அப்படின்னு சொல்லலாம், அல்லது fire place என்று சொல்ல முடியும், அல்லது the place of fiery destruction, destruction என்று சொல்லலாம், the place of hell அப்படின்னு கூட சொல்ல முடியும். நரகம். நரகம் என்பது எரிகிற அக்கினி, அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற இடம், அக்கினி தளலாய் காணப்படுகிற இடம், அழிவு கெத்தனமான அழிவின் இடம் என்று நம்ம சொல்லலாம். the place of destruction என்று சொல்ல முடியும். அதுதான் இந்த தோப்பேத்தினுடைய சரியான அர்த்தம். அப்ப ஏன் இந்த தோப்பேத்துக்கு, இந்த நகரத்தை தோப்பேத்துக்கு ஒப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜனத்தினுடைய பாவங்களானது அவர்களை நரகத்திற்கு பாத்திரவான்களாக்கி விட்டது. இதுதான் உண்மை, 100% உண்மை. இதுதான். இதே தோப்பேத்துங்கிற இதே வார்த்தைய புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து காண்பிக்கும் போது நரகத்தை காண்பித்து கொடுக்கிற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே நரகத்தை குறித்து பேசுகிறாரு. அங்கே இதே பதம் பயன்படுத்தப்படுகிறது. அது எப்படி பயன்படுத்தப்படுது என்றால், இந்த தோப்பேத்துக்கு இன்னொரு அர்த்தம் தான் இன்னோமின் பள்ளத்தாக்கு. அதாவது இதே எரேமியா 19வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்னப்படும் சொல்லி சொல்றார். அழிவு. அப்போ அந்த தோப்பேத்துக்கு இன்னொரு பேர் தான் இன்னோமின் பள்ளத்தாக்கு. இன்னோம், இன்னோமுடைய சரியான அந்த பதம் இது எதுல இருந்து, எந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்படுது? இந்த இன்னோமுக்கு இணையான ஒரு வார்த்தை தான் அங்கே பயன்படுத்துகிறார். அதாவது மத்தேயு 5வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நரகம். எல்லாம் இந்த வெளிச்சத்தை அறிந்துதான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நரகம். தோப்பேத்துக்கு இன்னொரு பேர் இன்னோம். இந்த இன்னோமுடைய அதே பதத்தை ஹேனோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹேனோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அதுதான் எங்க பயன்படுத்தப்படுதுன்னா, மூல பதத்துல கிரேக்க பாஷையில மத்தேயு 5வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நரகம் என்கிற பதத்திலே இயேசுவானவர் பயன்படுத்துகிறார். அப்ப புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அந்த வார்த்தையை தான் இங்க தோப்பேத் என்கிற அர்த்தமாக கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதிலே 29ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அது மட்டும் 30ஆம் வசனத்தையும் கவனிங்க. 30ஆம் வசனம், 30ஆம் வசனத்திலையும் பாருங்க, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். 29 சொல்றார், உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். அங்க பயன்படுத்தப்பட்ட நரகம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஆங்கிலத்துல ஹெல். மூல பாஷையில என்ன வார்த்தை அப்படின்னா ஹைனோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னோவாம், இன்னோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படும். அதனாலதான் அந்த 2 வார்த்தைகளுக்குமே ஒரே அர்த்தத்தை கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டு நம்மோடு பேசுகிற விலையேறப்பட்ட சத்தியங்கள் என்ன? நம்ம அதிகமா எளிமையா தெரியும், பாவத்தின் சம்பளம் மரணங்கிறது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனா இங்கே ஆண்டவர் ஒரு மண்பாண்டம் என்று வெளிப்படுத்துகிறார். இப்போ அந்த ஜனம் பாவம் செய்தது நிமித்தமா பாருங்க, 11ஆம் வசனத்துல சொல்றாரு, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தை என்ன செய்வேன்? உடைத்து போடுவேன். அவ உடைத்து போடப்பட்ட அந்த மண்பாண்டத்தை இப்ப புதைக்கிறார். முதல்ல உடைக்கிறார், இப்ப புதைக்கிறார். அதனாலதான் அந்த செய்திக்கு ஒரு தலைப்பை முதலே சொன்னேன். தோப்பேத்திலே அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மண்பாண்டம், அது சில்லி சில்லியா நொறுங்கிட்டு சொக்குனரா உடைக்கப்பட்டு அது உடைஞ்சு கிடக்கு. அப்போ அந்த உடைஞ்சு போன அந்த மண்பாண்டத்தை ஒரு புதைச்சாரா அப்படின்னு கேள்வி கேட்டுறாங்க. அந்த உடைந்து போகப்பட்ட அந்த மண்பாண்டம் யாருக்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது, யாருக்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால்,
யூதா ஜனத்திற்கும் யூதா ஜனம் குடியிருந்த அந்த நகரத்திற்கும் ஒத்திருக்கிறது, ஒப்பிடப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தின் மேன்மையை நாம் அறிந்து கொள்வோமாக. தேவன் எதற்காக இந்த சத்தியங்களை இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? எரேமியா நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் செய்து வந்த அத்தனை அருவருப்பும், ஒரு குயவன் கையினால் செய்யப்பட்ட ஒரு மண்பாண்டம் உடைக்கப்படும் போது எவ்விதமா உடைஞ்சு ஒன்னில்லாம ஆகுமோ, அதே போல இஸ்ரவேல் ஜனம், யூதா ஜனம் உடைக்கப்பட்ட, செப்பனிடப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு நடத்தையும் அவர்கள் கோபாக்கினியின் பிள்ளைகள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய ஆத்துமா அவியாத அக்கினிக்கு உட்படுகிறது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு இடைப்பட்ட சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எரேமியா 19 நீங்க பாத்தீங்கன்னா 18 குயவன் வீட்டுக்கு போ, 18வது அதிகாரம், எரேமியா 18வது அதிகாரம் முதல் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை தெரிவிப்பேன் என்று சொன்னார். அங்கே வணைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டத்தை காண்பித்து கொடுத்து, நான் இஸ்ரவேலை வணைவேன், இஸ்ரவேலை நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் 19வது அதிகாரத்திலே அதே போல குயவன் வணைந்த அந்த ஒரு மண்பாண்டத்தை, ஒரு கலசத்தை எடுத்துக்கொண்டு அதை அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே, ஜனத்தின் மூப்பர்கள் மத்தியிலே, அந்த ஆசாரியர்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறார்? உடைத்து போட சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சமயத்தில் அது உடைத்து போடப்படுகிறது? உடைக்கப்படுவதற்கு முன்பாக வேதத்தை வாசித்து பாருங்கள். முதல் வசனத்திலேயே அந்த கலசத்தை எடுக்க சொன்னவர், கொண்டு போக சொன்னவர், அதை தொடர்ந்து இஸ்ரவேல் மற்றும் யூதாவுடைய பாவங்களை எடுத்துரைக்கிறார். பாவங்களை எடுத்துரைக்கிறார். அவர்கள் எவ்வளவு மோசமான வழியில நடந்தார்கள், அவர்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய சிந்தைகள், அவருடைய நடக்கைகள், அவர்கள் எதிலே காணப்படுகிறார்கள், எப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களை செய்து வந்தார்கள் என்கிற காட்சி எல்லாம் காண்பித்து கொடுத்து முடிவாக 10ஆம் வசனத்துல சொல்றது உடைத்து போடுன்னு சொல்றார். உடைத்து போட்டதுக்கு பிறகு நான் அவர்களை அடக்கம் பண்ணுவேன்னு சொல்றார். அது எப்படி அழைக்கப்படுமா? தோப்பேத்துலதான் அவர்கள் அடக்கம் பண்ணப்படுவார்கள். அது மட்டும் அந்த நகரத்தை நான் தோப்பேத்துக்கு ஒப்பாக்குவேன் சொல்லி, தோப்பேத்துக்கு சரியாக்குவேன் சொல்லி 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று 11ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது. அப்ப எதை குறிக்கிறது? ஜனங்களுடைய முடிவை கவனிங்க. ஜனங்கள் செத்து தோப்பேத்திலே அடக்கம் பண்ணப்படாத அந்த தோப்பேத்துடைய சரியான அர்த்தம் the place of fire, the place of burning. அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. அநேகர் பாவத்தோடு விளையாடுகிறோம். நீ பாவத்தின் சம்பளம் மரணம், பிரியமானவர்களே. அடிக்கடி சொல்றதுனால நான் இது சலித்து போகிறது இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். மனம் போன போக்கிலே போகிறோமா, அது நிச்சயமாகவே தோப்பேத்தில் கொண்டு போய் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். உங்களை நீ தோப்பேத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும். இங்கு உடைக்கப்பட்ட ஒரு மண்பாண்டம் தான். இது யாருக்கு அடையாளமா, யாருக்கு ஒப்பனையா வெளிப்படுத்தப்படுகிறது? பாவம் செய்த யூதா ஜனம் சிதைந்து போகிறதை குறிக்கிறது. அவர்கள் எதில் அடக்கம் பண்ண? தோப்பேத்தில். அப்போ இந்த உடைக்கப்பட்ட இந்த மண்பாண்டம் தோப்பேத்திலே அடக்கம் பண்ணப்படுகிறது. தோப்பேத்திலே அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மண்பாண்டம், அந்த ஒரு கலசம் அந்த ஒரு தேசத்தை குறிக்கிறது. அவ எதற்கு அடையாளமா இதை வெளிப்படுத்துகிறார்? இதை சொல்லப்பட்டிருக்கிற ஆழ்ந்த சத்தியம் என்ன? பிரியமானவர்களே, நாமும் ஆதாமின் சாயலிலே, இந்த பாவ சரீரத்திலே, இந்த ஜென்ம சுபாவத்திலே மனம் போன போக்கிலே போய்கொண்டிருந்தோம். இதை குறித்த சத்தியத்தை எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது, நாமும் முற்காலத்திலே கோபாக்கினின் பிள்ளைகளாய் வாழ்ந்து வந்தோம், நரகத்துக்கு பாத்திரவான்களாய். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தோப்பேத் மற்றும் இன்னும் என்று சொல்லப்படுகிறது. தோப்பேத்துக்கு இன்னொரு பேர் இன்னும் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. அதற்கு நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம், நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். இன்னைக்கு தேவன் நம்மோடு இடைப்படுகிற இந்த சத்தியத்தின் வெளிச்சம் என்ன? நாமும் இவ்விதமாய் பாவத்திலே வாழ்ந்து வந்து, யூதா ஜனத்தை போல பாவத்திலே வாழ்ந்து, பிற்பாடு உடைக்கப்பட்ட மண்பாண்டத்தை போல நாமும் உடைக்கப்பட்டு தோப்பேத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட இந்த காட்சிக்கு ஒப்பனையாக நீங்களும் நானும் நரகத்திற்கு பாத்திரவான்களாய் வாழ்ந்து வந்தோம். தேவனோ நம்மேல் வைத்த அந்த கிருபையினாலே, இரக்கத்தினாலே மீட்டு இருக்கிறார். அந்த அன்பை நான் உணர்ந்து பார்க்க வேண்டும்.
அதுதான் அந்த தோப்பேத்திலே உடைக்கப்பட்ட அல்லது விசேஷமா தோப்பேத்திலே அடக்கம் பண்ணப்பட்ட இந்த மண்பாண்டத்துக்கு அடையாளமான வெளிச்சம். எழுத்தின்படி பார்த்தா அங்க மண்பாண்டம் அடக்கம் பண்ணப்பட்டது போல இல்லை. ஆனா உடைக்கப்பட்ட மண்பாண்டம் யாரை பற்றியது? பாவம் செய்து தேவனை விட்டு விலகி மடிந்து போகிற யூதா ஜனத்தை பற்றியது. பிரியமானவர்களே, இது நமக்கு வேண்டிய ஒரு சத்தியமாக தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாமும் இந்த யூதா ஜனத்தை போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த யூதா ஜனத்தை போல நாமும் தேவனை ஆராதித்து வந்தவர்கள், ஆராதித்து வருகிறவர்கள். இந்த யூதா ஜனத்தை போல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் இடையிலே பாவத்துக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாய் அவர்கள் தேவனை விட்டு இங்க எரேமியா 19வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் என்னை விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாகி. அதான் இங்க கவனிக்கப்படத்தக்கது. அது என்ன? இந்த ஸ்தலத்தை, பரிசுத்தமான ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாய் மாற்றி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபங்காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினால். அப்புறம் அவங்க பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். தேவன் யாரை குறித்து பேசுகிறார்? நல்ல உன்னிப்பா கவனித்து பாருங்க. பெற்றோரை குறித்தும் பேசுகிறார், பிள்ளைகளை குறித்தும் பேசுகிறார். ஒட்டுமொத்த குடும்பமே சோரம் போகிற ஒரு நிலைமையை பார்க்கிறார். அதனாலதான் அதை காமிக்கும் போது இன்னும் பள்ளத்தாக்குன உடனே அப்ப நம்மள அங்க இன்னும் பள்ளத்தாக்குல அடக்கம் பண்ணுவாங்க, தோப்பேத்து அடக்கம் பண்ணுவாங்க. அந்த வெளிச்சத்துக்காக இல்ல, அந்த தோப்பேத்து இன்னும் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பதத்தை தான் அங்க பார்க்கிறோம். அங்கே மத்தேயு 5வது அதிகாரம் 29-30 பயன்படுத்தப்பட்டிருக்கிற நரகம். அங்க அக்கினி எரிந்து கொண்டே இருக்கு. அப்ப இவருடைய சவங்கள் தோப்பேத்துக்கு அந்த இன்னும் பள்ளத்தாக்குள்ளே அந்த மறை மூடப்படுகிறது சொல்லும் போது, அந்த பள்ளத்தாக்குள்ளே மூடப்படுகிறது சொல்லும் போது நரக ஆக்கினைக்கு, நரகத்திற்கு பாத்திரவான்களாய் போனார்கள். இதை நான் இந்த நாளில் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டும். இது எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், எனக்கு ஜனங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர்கள் நரகத்திற்கு பாத்திரவான்கள். பாவம் செய்கிற ஆத்துமாவை என்ன செய்யும்? சாகும் என்று சொல்லுகிறார். பாவம் செய்கிறவன் சாகுவான்னு சொல்லல. எல்லாருக்கும் மரணம் உண்டு. பரிசுத்தவான்களுக்கு மரணம் இருக்கிறது போல பாவிகளுக்கும் மரணம் உண்டு. எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஆனால் பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும் என்று எசேக்கியேல் 18வது அதிகாரம் துவக்கத்தில் பேசுகிற எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ மகனுடைய ஆத்துமாவும் அப்படியே. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும். ஆத்துமா சாகும். அதுதான் ரோமர் 6வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லும் போது, பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் அந்த செய்தியினுடைய முதல் பகுதி. நான் அடுத்து காண்பிக்க இருக்கிற செய்தியினுடைய 2வது பகுதி இந்த வசனத்துடைய பின்பகுதியில் இருக்கு. ரோமர் 6:23வது வசனத்தின் பின்பகுதி, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எவ்வளவு ஒரு அருமை பாருங்க. பைபிள் அழகா சொல்லிக் கொடுக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்க அதுல கவனிச்சீங்கன்னா இன்னும் பள்ளத்தாக்கு அதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்ல கவனியுங்கள். இன்னும் பள்ளத்தாக்கு அதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 100% உண்மை. இன்னும் பள்ளத்தாக்கு தோப்பே தங்கை வெளிப்படுத்தப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், அவியாத அக்கினி, தேவனை விட்டு விலகுகிற காரியம். ஆனா அதுக்கு அடுத்த பகுதியை சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரமோ, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, but the gift of God is eternal life through Jesus Christ, our Lord Jesus Christ என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று அங்கே எழுதப்படுகிறது. பிரியமானவர்களே, இதை நம்ம உன்னிப்பாக நம்ம கவனிக்கும் போது, இப்படிப்பட்ட தோப்பேத்துக்கு உங்களையும் என்னையும் தப்புவிக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இன்னைக்கு நான் இந்த சத்தியத்தில் நிலை கொண்டு இருக்க வேண்டியது இருக்கு. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான சத்தியங்களில் நான் நிலை கொண்டு இருக்க வேண்டியது இருக்கிறது. நீங்க வேதத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தின் துவக்கத்தை கவனிச்சு பாருங்க. இன்னும் பள்ளத்தாக்கு காண்பிக்கப்படுகிறது. ஏதோ இன்னும் என்கிற எழுத்தின்படியானது சொல்லல. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க, மோசைக்கு விரோதமா பேசுறாங்க.
இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. நீங்க தாராளமா பார்க்கலாம். என்னாமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. 4ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம், அவர்கள் வழி நிமித்தம் அவர்கள் மனமடிவடைந்தார்கள். 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க. இங்க அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த உணவு அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. 5ஆம் வசனத்தை கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தை அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ள அனுப்பினாராம். இதுதான் இன்னும் பள்ளத்தாக்கு, இதுதான் தோப்பேத். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது அங்கே வெளிப்படுத்துகிறார். சர்ப்பங்கள் அவர்களை கடித்ததினாலே அநேகர் செத்தார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் இன்னும் பள்ளத்தாக்கு. நீங்கள் நானும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு பாத்திரவான்களா இருந்தோம். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு பாத்திரவான்களா இருந்தோம். சரி, அது இதுதான் செய்தியினுடைய முழு பகுதியை கேட்டீங்கன்னா இல்லை, இது செய்தியினுடைய ஒரு பகுதி. மீதமுள்ள 2வது பகுதி என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்து நீங்க வாசித்து பாருங்க. என்னாம 21வது அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டாங்க. நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோ, இந்த சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் கேட்டாங்க. மோசே அவிதமாய் கர்த்தரிடத்தில் நிற்கும் போது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க தாராளமா பார்க்கலாம். அதே என்னாமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 8 மற்றும் 9 கவனித்தீங்கன்னா ஆண்டு சொன்னார், ஒரு கம்பத்தின் மேல ஒரு வெண்கல சர்ப்பத்தின் உருவத்தை செய்து எதுல தூக்கி வைன்னு சொல்றாரு? ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து என்ன செய்வான்? பிழைப்பான் என்று சொல்லுகிறார். இங்கேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னோமின் பள்ளத்தாக்குக்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மை தோப்பேத்திலே சவங்களாய் அடக்கம் பண்ணப்படுகிறதற்கு எத்தனமாய் இருந்த உங்களையும் என்னையும் அந்த பயங்கரமான அக்கினிக்கு விளக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டா. இந்த சத்தியத்தை அறிவதோடு மட்டுமல்ல, அதை அனுபவிக்கிற இடத்துக்கு நான் வர வேண்டும். அதைத்தான் தேவன் இங்க வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, தேவன் அதைத்தான் இங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்ப என்னாம 21வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, அவர் சொன்னபடி என்ன செய்ய, அப்படியே அவன் என்ன செய்தாரா? ஒரு கம்பத்தின் மேல் அந்த வெண்கல சர்ப்பத்தின் உருவத்தை மாட்டி வைத்தான், தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அதை நோக்கி பார்த்து என்ன செய்வானா? பிழைப்பான் என்று அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப 2 காட்சியை பாருங்க. மரித்தான்கிறது ஒரு பகுதி, அநேகர் செத்தார்கள். நல்ல கவனிங்க, 6ஆம் வசனத்துல செத்தார்கள் பார்க்கிறோம், 9ஆம் வசனத்துல பிழைப்பான் பார்க்கிறோம். 2 காட்சியை பாருங்க. என்னாம 21வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே தேவன் அனுப்பிவிட்டபடினாலே அநேகர் செத்தார்கள் பார்க்கிறோம். சாவு, செத்தார்கள் மரணத்தை குறிக்கி, 9ஆம் வசனத்துல பிழைப்பை குறிக்கி, ஜீவனை குறிக்கி. இங்கேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்பட்டது. என்னையா என்னாம 21வது அதிகாரம் அங்க ஒரு சர்ப்பத்தின் உருவத்தை செய்து மாட்டி வைக்கப்பட்டது எப்படி இயேசு கிறிஸ்து அடையாளமா சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதே சம்பவத்தை தான் ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14, 15, 16 சொல்லுகிறது, சர்ப்பமானது வனாந்தரத்திலே மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சொல்லிதான் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இருக்கா இல்லையா? யோவான் 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவ்வளவு தெளிவா இருக்கு. என்னாம 21வது அதிகாரத்துல பார்க்கிற அதே காட்சியை தான் இங்க யோவான் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சர்ப்பமானது அது எப்படி ஆரம்பிக்கு? சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல. அப்ப அங்க உயர்த்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அங்கே செத்தும் அடிந்து கொண்டிருந்த ஜனங்கள் பிழைக்க வேண்டும். தோப்பேத்தின் பள்ளத்தாக்குக்கு உரியவர்களாய் மாறிப்போன இந்த ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இதைத்தான் வேதம் கொலோசையர் 2வது அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களினாலேயும் மாம்சத்தினாலே விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு ஆணி அடித்து
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தோப்பே அப்போ அது தோப்பேது சொல்லி தோப்பேது சொல்லுவாங்க. அநேக பிரேதங்களை நினைச்சுவாங்க பிதைக்கிறதுக்கு தோப்பேத்து அடக்கம் பண்ணுவதற்காக தோப்பேத்தை பயன்படுத்துறாங்க சொல்லி. ஆனா உண்மையான அர்த்தத்தை பாருங்க. இல்ல, அது ஒரு பள்ளத்தாக்கு. இந்த தோப்பேத்து எங்க இருக்குங்கிற இந்த கூடுதலான வெளிச்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த தோப்பேத்து எங்க இருக்கு அப்படின்னா அப்படி எக்ஸாக்டா எருசலேமுக்கு வெளியில இருக்கு. எருசலேமுக்கு உள்ள இல்ல, எருசலேமுக்கு வெளியில இருக்கு. நீ தாராளமா அதை பார்க்க முடியும், ஆராய்ந்து கூட பார்க்க முடியும். இந்த தோப்பேத் எதுல இருக்கு? எருசலேமுக்கு வெளியில இருக்கு. எருசலேமின் வாழ்வை நீங்க காணணும் பிரியமானவர்களே. ஏன் எருசலேமுக்கு வெளியில இந்த தோப்பேத் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை நம்ம இவ்விதமா அறிய முடியும். ரெண்டு விதமான வெளிச்சம் உண்டு. ஒன்று, எருசலேம் என்பது மகாராஜாவுடைய நகரம் என்று வேதத்துல பார்க்கிறோம். மத்தேயு 5:35 வாசிக்கும் போது கூட அது மகாராஜாவின் நகரம் என்று எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல சொல்லும்போது அது பரிசுத்த நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அது தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லும் போது அந்த எருசலேம் நம்மளை குறிக்கிறது. நாம் தான் எருசலேமாய் தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம். அப்போ இந்த எருசலேமுக்கு வெளியிலும் சொல்லும் போது தேவனுக்கு எதிரடையான காரியம். இந்த எருசலேம் தான் பரிசுத்த வாழ்வை குறிக்கிறது, தேவனுக்குள்ளான வாழ்க்கையை குறிக்கிறது, தேவன் வாசம் பண்ணுகிற அந்த அருமையான ஸ்தலத்தை குறிக்கிறது, தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற உறவை குறிக்கிறது, தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை குறிக்கிறது, தேவனுக்குள்ளாக நடக்கிற உத்தம வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனா எருசலேமுக்கு வெளியில இருக்கிற அத்தனையும் அது மரணத்துக்கு அடையாளம். அதனாலதான் நீங்க வேதத்தை வாஸ்து பாத்தீங்கன்னா சிமியே என்கிற ஒரு மனுஷன் தோப்பேத்துக்கு பாத்திரவானா காணப்பட்டான். அவன் நரகத்துக்கு பாத்திரவான் தான். ஏன்னா தாவீது போகிற வழியில அவன் தூஷித்துக்கிட்டே வந்தான். அவன் மேலே அவன் ஊழியக்கார மேலே கற்களை எரிந்து கொண்டு வந்தான், மண்ணை தூற்றி கொண்டே வந்தான் என்று சொல்லி அவனை குறித்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். அப்படி இருந்த மனிதன் அதே 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல தாவீதுக்கு தாவீதுக்கு முன்னாடி தாழ விழுந்து அவனை பணிந்து கொண்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அணி செய்த துரோகத்தை, இந்த அக்கிரமத்தை நினையாது இருப்பீராக, ராஜா மனதில் வைக்காமல் இருப்பீராகன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும் போது ராஜா என்ன சொல்றது? நீ சாவதில்லைன்னு சொல்லிட்டார். அவனுக்கு இரக்கம் கிடைக்கி. அவன் நரகத்துக்கு பாத்திரவனா இருந்தான். அவனுடைய பாவத்தின் விளைவாக அவன் மரணத்தை சந்திக்க வேண்டும். அவன் தாவீதை நிந்தித்தது நிமித்தமாய், தாவீதை தூஷித்தது நிமித்தமாய், தாவீது மேல கற்களை மண்ணையும் வாரிக்கொண்டு போட்டது நிமித்தமாய் அவன் நரகத்துக்கு பாத்திரவான் தான். அவனுக்கு துர்க்குணம் இருந்தது, பொல்லாப்பு இருந்தது, அவனு துன்மார்க்கமாய் நடந்தான். ஆனா வேதம் சொல்றது 19வது அதிகாரத்துல அவன் தாழ விழுந்து மன்னிப்பு கேட்டு சீர்பட்டான். அவனை சாலமோன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுக்கு ஒரு சான்ஸ், வாய்ப்பு கொடுத்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாஸ்து பாத்தீங்கன்னா 36, 37, 38 வாசிக்கும் போது அங்கே சீமையை கூப்பிட்டு சொல்லுவான், நீ எருசலேமிலே ஒரு வீட்டை கட்டி அங்கே குடியிரு, அங்கேதானே குடியிரு. எருசலேமை விட்டு கடந்து போனா, கேதரோ நாட்டம் கடந்து போயிட்டான்னா நீ சாகவே சாவான்னு சொன்னாரா சொல்லலையா? சாலமோன் சொன்னார். இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, எருசலேமை விட்டு வெளியே போகும்போது தோப்பேத்தை சந்திக்க வேண்டும். இதான் உண்மை. பிரியமான தயவு செய்து இன்னைக்கு சொல்றேன், தேவனுக்குள்ளாக நடங்க, தேவனை அனுபவிங்க. அதான் எருசலேமின் வாழ்வு. எருசலேமின் வாழ்வை காண்பது என்பது என்ன? தேவனுக்குள்ள வாழ்வது. ஒரே நாள் புள்ள நாடகம், நாள் புள்ள சினிமா, நாள் புள்ள காமெடின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அல்லது இந்த மீடியாவில் சிக்கி கொண்டு வாழ்க்கையை சீரழிப்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதல்ல எருசலேம். எருசலேம் என்று சொன்னாலே அது பரிசுத்த நகரம், அது பரிசுத்த வாழ்க்கையை காண்பிக்கிறது, அது தேவனோடு உள்ள உறவை காண்பிக்கிறது, நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த சம்பாஷணை வெளிப்படுத்துகிறது, தேவனை அனுபவிக்கிற மேன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த எருசலேமுக்கு வெளியில தான் தோப்பேத்து இருக்கு. அப்ப நீங்க திட்டம் அறியணும், நான் பரிசுத்தத்தின் வழியை விட்டு விலகும் போது செலவு பெற்று உபதேசத்தை அறிவது நிமித்தமாய் மகா பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆம், இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரே தரம் பலியானதுனாலதான் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு மகா பெரிய மேன்மை பாருங்க. அப்ப பரிசுத்தமாக்கப்படுதல் எதுல இருக்கு?
இந்த பரிசுத்த நகரத்தின் வாழ்வை, இந்த மேன்மை நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே பலி, அந்த ஆட்டுக்குட்டியானவர், அந்த ஒரே ஆட்டுக்குட்டியானவர் மூலமாகவே பரிசுத்தத்தை நாம் அனுபவிக்கிறோம். அப்ப இந்த பரிசுத்தத்துக்கு வெளியில, சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு வெளியில தோப்பேத்து இருக்கிறது. ஆகவேதான் இந்த இன்னும் பள்ளத்தாக்கு தோப்பேத்து என்று சொல்லப்படுகிற இந்த எரிகிற அக்கினிக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்படுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பலியானார். அப்ப கடைசி வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துல நிலைத்திருந்து நீங்களும் நானும் முற்றிலுமாக இந்த இன்னும் பள்ளத்தாக்கு தோப்பேத்து என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய அந்த கொடிய நரகத்துக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும். நீங்க எழுத்தின்படியும் பாருங்க, எருசலேமுக்கு வெளியில தான் இருக்கு. அப்ப எழுத்தின்படி பார்க்கும் இந்த உலகத்துல நம்ம எருசலேமையே பற்றி கொள்ளணும், தோப்பேத்தை பற்றி கொள்ளக்கூடாது. அப்ப இந்த தோப்பேத்து இன்னொரு விதத்துல என்ன அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவனற்ற வாழ்வு. எது நித்திய ஜீவன் இல்லாத வாழ்வு? எது நித்திய ஜீவன் இல்லாத அனுபவம்? தேவனற்ற வாழ்வு, தேவனை இழந்துவிட்ட வாழ்வு. இந்த உலகத்துல தேவனை அறியணும். யோவான் 17வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவ ஆண்டவர் ஏன் எரேமியா மூலமா தோப்பேத்தை காண்பித்து கொடுக்கிறார்? அக்காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் அவருடைய ஒட்டுமொத்த பொல்லாப்புகளும் அவர்களை தோப்பேத்தின் பள்ளத்தாக்கு, அதாவது இன்னோமின் பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படுகிற தோப்பேத்திலே அடக்கம் பண்ணும்படிக்கு அவர்களை நடத்தினது, அவர்களை ஆட்கொண்டு விட்டது. அவர் செய்து வந்த பொல்லாப்பு, அவர்கள் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்னென்ன செய்தாங்க, அவர்களை பற்றிய விஷயம், அவர்கள் அந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கின விஷயம், அவருடைய பிள்ளைகளுக்காக பாகாலுக்கு தகன பலிகளாக பலியிட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த குடும்பங்களும் நரகத்திற்கு பாத்திரமல்லாய் காணப்பட்டது. அந்த எரிகிற அக்கினி நிறைந்த அந்த இடத்திற்கு பங்குள்ளது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறது. இவ்விதமாக தான் நாமும் வாழ்ந்து வந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பற்றுகிற அந்த விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இங்க வந்து அடிக்கடி இதுதான் சொல்லுகிறோம், செலவு பெற்ற உபதேசத்தில் நிலைத்திருங்க. இன்னைக்கு நம்மள ஏமாற்றக்கூடிய அநேக போதனைகள் உண்டு. சிலர் என்ன நினைச்சு ஏமாந்துறாங்க தெரியுமா? ரொம்ப சவாலா பேசுனாங்க, மிஷனரி ஊழியம் செய்யணும்னு சொல்லி சவாலா பேசுன. நான் சொல்றேன், நீ என்ன சவாலா இருந்தாலும் அதெல்லாம் சரீரத்துல ஒரு விதமான உணர்ச்சி உண்டாக்குமே ஒழிய நம்மை நிலைநிறுத்தாது. ஏது தெரியுமா மிஷனரி ஊழியம்? கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு பவுல் சொன்னாரு 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல. அதுதான் மிஷனரி ஊழியம். இல்ல அவங்க போதனை பண்ணாங்க, அங்க ஆத்துமாக்கள் அழியுது, நீங்க வாங்க வரமாட்டீங்களா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் சென்டிமெண்டா பேசுறதுனால நான் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னா அவ்வளவு பிளாப்பு. பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பு எங்களை என்ன செய்கிறது? நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் அவர் ஒருவரே மரித்திருக்க, இனி அதாவது பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்காமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறவருக்கென்றே பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள்ல பேசுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14, 15, 16 எல்லா வசன ஆதாரத்தோட சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. அப்ப எது அவரை நெருக்கி தேவது? அடுத்து மிஷனரி ஊழியம் செய்யணும், அடுத்து கர்த்தருக்காக பிரயாசப்படணும். எது? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த சிந்தனை கிடையாது. அதுதான் நீங்க நிறைய பேர் காமிச்சு கொடுக்காங்க. பாருங்க, அங்க வடமாநிலத்தில் அதை செய்யறாங்களாம். நான் சொல்றேன், இதெல்லாம் நிறைய பிழையானது. நான் சொல்ல இதே பேச்ச உலகத்தாட்ட கொண்டு போனா கூட ஐயோ ஆமால இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம இங்க சொகுசா இருக்கோம், நம்ம அங்க போவோமா, அவங்களுக்கு உதவி செய்ய போவோமான்னு சொல்லி அவங்க கூட வந்துடலாம். இதுல அசைக்கப்பட்டவங்க எல்லாம் நிக்க மாட்டாங்க. நான் நிச்சயம் சொல்லி நிக்க மாட்டாங்க. உன் சென்டிமெண்ட் பேச்சு எங்களுக்கு தேவை கிடையாது. சென்டிமெண்ட் பேச்சினால நம்ம நிக்க முடியுமா? நிக்கவே முடியாது. எதுல நிக்க முடியும்? தேவ அன்புல அசைக்கப்படுறதா நிக்கும். அதான் பவுல் சொன்ன, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எதனால அவர் இந்த தேவனுக்கு இந்த மிஷனரி ஊழியத்தை செய்தார்? அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் அங்கங்க சபையில் எழுப்ப முடிந்தது. அங்க அழிறாங்க இங்க அழிறாங்கிற அந்த இது கிடையாது. தேவ அன்புல அசைக்கப்பட்டதுதான் காரியம். அதுதான் ரெண்டாவது. அது இது இல்லைன்னா அது வந்து பிரயோஜனமே கிடையாது. அதான் தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிற இருதயம். நாமும் கூட பிரியமானவர்களே, தேவ அன்பை ருசி பார்த்து நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க அழைக்கப்படுவோம். எருசலேமுக்குள்ளே
இந்த மகா மேன்மை அனுபவிக்கிறோம். ஒரு காலம் தோப்பைத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, தேவனுக்கு எதிரிடை செய்து விடக்கூடாது, சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு எதிராக வாழவே கூடாது. அவர் சிந்தின ரத்தத்தினால, அவர் எனக்காக பலியானதுனால நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். மீண்டும் சொல்றேன், எபிரேயர் 10:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தத்தின்படி இதை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, இதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எருசலேமை நான் அனுபவிக்க வேண்டும். இந்த எரேமியா மூலம் தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்க. அந்த மண்பாண்டம் உடைக்கப்படுகிறது, அந்த கலசத்தை உடைத்து போடப்படுகிறது. அவருடைய சவங்கள் எல்லாம், அந்த உண்மையில அந்த மண்பாண்டத்தினுடைய உடைந்த பகுதி எல்லாம் தோப்பேத்திலே அடக்கம் பண்ணப்படுகிறது. அதான் உண்மையான அர்த்தம். அவருடைய சவங்கள் சொல்லும் போது அந்த மண்பாண்டம் உடைக்கப்பட்டது அவருடைய மரணத்தை குறிக்க, அவர்கள் பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறதை குறிக்கிறது. அதெல்லாம் அந்த பள்ளத்தாக்கில், இன்னும் பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணப்படுகிறது, தோப்பேத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறது. அப்ப தோப்பேத்து என்னன்னு பார்க்கும்போது எரிகிற இடம். நீங்களும் நானும் நரகத்துக்கு பாத்திரவன்லாம் இருந்தோம். இன்னைக்கு இந்த தேவ அன்பை உணருங்க. இந்த தேவ அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அதாவது நூதனமான உபதேசத்துக்கு இடம் கொடுத்துறாங்க. நிறைய இடத்துல இப்படி வேற விதமா காமிச்சு கொடுக்காங்க. கதை சொல்றது, இன்னும் ஒரு மிஸ்டரி பாரத்தை உண்டாக்குன்னு சொல்லி ஜனங்களை ஒரு விதமான சென்டிமெண்ட்டுக்குள்ள நடத்துறது. சிலலாம் சாட்சி சொல்லுவாங்க, ஒரு சின்ன பிள்ளை கொஞ்சமா சேர்த்து வச்சு கடைசியில் 10,000 ரூபா அவ வாழ்க்கையில அவ்வளவு இத்தனை வருஷங்களா சேர்த்து வச்சத 10,000 ரூபாய் எடுத்து மிஸ்டரி உள்ளி கொடுத்தான்னு சொன்னா நமக்கு உடனே இருதயம் ஏவுது. அப்படி செஞ்சிடாதீங்க. இது எல்லாமே உணர்ச்சி வசப்பட்டு சேருது. தேவ அன்புல நிறைஞ்சு செஞ்சு பாருங்க, அதுதான் நிலை நிற்கக்கூடியது. அதுதான் தேவன் மதிப்பார். சென்டிமெண்ட் தான் உலகத்துல நிறைய சென்டிமெண்ட் இருக்கு. கீழே விழுந்த பிள்ளை, ஒரு வயசானவர் சின்ன பிள்ளை தூக்கி விடுது. உலகத்துல எத்தனை இருக்கு, எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஏன் புறஜாதிகள்ல கூட இப்படி இருக்கு. கஷ்டப்பட்டு ஏழையா ஒருத்தன் வீடு வாசல் இல்லாம இருந்திருப்பான், யாருன்னே தெரியாது. ஆனா ஒரு பெரிய ஆள் என்ன செஞ்சிருப்பான், வீடே கட்டி கொடுத்துருப்பான். நீ இங்க குடியிரு, நான் உனக்கு வீடு கட்டி தரேன் கொடுத்துருப்பாங்க. அப்படி மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு சென்டிமெண்டா அல்லது மனுஷனுடைய மாயாஜாலமான அவனுடைய மனதில் தோன்றின கற்பனையா எழுப்புகிற கதையினாலேயோ அல்லது இந்த உலகத்துல ஒழுக்கமான காரியங்களை காண்பிக்கிறதுனாலயோ நீங்களும் நானும் இந்த தோப்பைத்துக்கு தப்ப முடியாது. இந்த தோப்பைத்துக்கு தப்பணும் அப்படின்னா எருசலேமின் வாழ்விலை நாம் நிலைத்திருக்கணும். கர்த்தராகிய இயேசுவானவர் நமக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே இந்த தோப்பைத்து என்று சொல்லப்படுகிற அந்த அக்கினி நிறைந்த இடத்திற்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அக்கினி நிறைந்த இடம், the place of fire அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, the place of destruction, hell அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தோப்பைத்து இன்னும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான படுகொலிக்கு உங்களையும் என்னையும் தப்புவிக்கப்படுவதற்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். ஆகவேதான் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படுவதற்கென்றே நியமித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்படுவதற்கென்றே நியமித்தார். இந்த மகாமேன்மையான சத்தியத்துல நீங்களும் நானும் நிலை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் தோப்பைத்துக்குள்ள போகணும்னு நினைக்கீங்க? தோப்பைத்துக்குள்ள போகணுமா? எரிகிற அக்கினிக்குள்ள நம்ம போகணுமா? இல்ல, ஒரு நாள் விரும்ப மாட்டோம். அப்ப அதற்கு தப்புவிக்கப்படுவதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தா. இந்த பூமியிலையும் எருசலேமின் வாழ்வை அனுபவிப்போம், மறுமையிலையும் பரம எருசலேம் என்கிற அந்த வாழ்வை நாம் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இருக்க இடத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திலே உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானித்து அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகா குடிதான ஆண்டவரே தண்டனைக்கு எங்களை தப்புவிக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய குமாரனை அனுப்பி எங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் ஆண்டவரே சிலுவையிலே பரிகரித்து விட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியங்களை வாழ கத்திரங்களுக்கு இறக்கம் செய்யும். வாஞ்சியோடு வந்த ஒரு சிலராய் வந்திருந்தாலும் தம்முடைய வாஞ்சியோடு வந்திருக்கிறாங்க யாவருக்கும் உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதம் உண்டாக அவர்களை நினைத்தருள்வீராக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து இந்த பகுதியில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. விழாவிலையும் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக
அநேக ஜனங்கள் சத்தியத்துக்குள்ளே கட்டி எழுப்பப்பட கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.